ஹலோ. நல்ல ஹெடேக் எடுக்கிறப்போ இப்படி மசாஜு அது மாதிரி ஒரு 3 டைம்ஸ். உடனே டேப்லெட் போடாதீங்க. என்னத்தினால அந்த ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நீர்க்கட்டு இருந்ததுன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது சரியாகும். ஆனால் பாடி ஆட்டோமேட்டிக்காகவே அது ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, ரீஹேபிலிட்டேஷன் பண்ணுறதுக்கு அது ட்ரை பண்ணும் ரெக்கவரி ஆகிறதுக்கு. அதுக்கு ஹெல்ப் வேணும். அதுக்கு வாட்டர் கண்டென்ட்டு கூடுதலாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஏர் சாக்கில் எல்லாம் ஃபுல்லாக கன்ஜஸ்டட் ஆகும். இங்கே எல்லாம் ஃப்ரண்டல் சைனஸ் பேக் இருக்குது இங்கே அண்ட் இங்கே. இப்போ இங்கே வந்து நல்லா ப்ரெஸ் கொடுக்கும்போது அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் கண்டென்ட்டு போயிடும். அண்டு ஃபேஸ் எக்ஸசைஸ் ஆல்சோ நடக்கும். ஷண்முகி முத்ராவில் இந்த ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சு இங்கே 2 ஃபிங்கர் இங்கே நேசல் கயிறு கண்ணுலேயும் க்ளோஸ் செய்து പിന്നെ ബ്രീത്തിങ് கூட அதான் 6. 2 கண்ணு, 2 நாஸ்ட்ரில்ஸ், அல்ல மூக்கு ஒன்று லிப்ஸுக்கு மேலே அண்டு தாடையில் ஒன்று ப்ரெஸ் கொடுக்கும்போது கண்ணை அடைச்சிக்கணும். அப்போ தான் டெம்போஸ் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். ஹெட்டில் இருக்கிற அந்த கன்ஜெஷன் எல்லாம் மாறும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ரொம்ப கண்ணை ரொம்ப ஃபோனுக்காக யூஸ் பண்ணுறதும் கூட நம்ம ஐசைட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஐக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு இந்த எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நல்லா இது பண்ணுங்க, எக்ஸ்டெண்ட் இப்படி கண்ணை நல்லா ஓப்பன் பண்ணி ரொட்டேட் பண்ணால் அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா நீண்டு விரிஞ்சு சுருங்கணும். அந்த கண்ணை இப்படி வச்சு மேலே 2 கார்னர்லேயும் பார்க்கணும். அடிக்கடி இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மருந்து டாக்டர் அப்படின்னு போனால் நடக்காது. ஃபேஸுக்கு அடிப்போ வந்து நிறையா வேர்க்கும். அது மாதிரி இப்போ ஹாட் சீசனில் நிறைய ஸ்பைசி ஃபுட் சாப்பிடும்போது மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸை குறைச்சி சாப்பிட்டுட்டு பெப்பர் போட்டு ரசம் பண்ணி சாப்பிடுவோம். மோரில் இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் காயப்பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்தயப்பொடி தாளித்து கொட்டி அந்த மோரை குடிச்சிட்டு வந்தால் பரவாயில்ல. ஆனால் ஜலதோஷம் இருந்ததுன்னா பெப்பர், கொரியாண்டர், மல்லி விதை, கொஞ்சம் சுக்கு, 2 கிராம்பு இதெல்லாம் வந்து மிக்ஸ் செய்துட்டு தண்ணியில் சுட வச்சு குடிக்கலாம். அண்ட் அதை எலுமிச்சம்பழம் மூடி இருந்ததுன்னா தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஆகும், கிடைக்கும், நல்ல மாற்றம் கிடைக்கும். இப்படி கையில் வேணால் ஏதாவது கொஞ்சம் விக்ஸோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அது தடவிக்கிட்டு கொஞ்சம் ஸ்லிப்பாகி இப்படி போகிறதுக்கு வேண்டி, இல்லைன்னா நகம் பட்டு கீறல் வந்துடும். அதனால் இந்த 2 விரலை வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் கொடுங்க. ஸோ யூ கேன் டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப். வேறு யாரோடைய ஹெல்ப் ஒன்றும் தேவையில்லை. நம்ம ஃபேஸு இது பண்ணினா அந்த அழுத்தம் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட்டு ரிமூவ் ஆகிக்கும். அது மாதிரி இது ஃபேஸ் எக்ஸசைஸ் 7 இன்வெர்ட்டட். இந்த மாதிரி 7 இதாக 7, 8 இப்படி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆகாசத்தை நோட்டு பார்த்து இந்த சதை கொஞ்சம் சுருக்கம் வரும்போது ஆகாசத்தை நோட்டு இப்படி பார்க்கணும். பார்த்துட்டு கன்வர்ஜ் பண்ணணும். லிப்ஸு வந்து இலாஸ்டிக்கை பிடிச்சி மோல்நட்டு கொண்டு வரணும். என்ன பண்ணாலும் ஹோல்ட் இட் ஃபார் 5 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அத்தனை நேரம் பண்ணலாம். திஸ் ஒன் கத்தரி முகம் வச்சுக்கிட்டு கண், கை,
இந்த கையில் வந்து ஹார்ட்டுக்கெல்லாம் நல்லா பம்பிங் கொடுக்கும். கை வந்து இதுவும் மெமரிக்கு நல்லது இந்த எக்ஸசைஸ். கான்சன்ட்ரேஷன். கண் ஒரு 5 செகண்ட்ஸ்க்காவது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு மஷின் இப்படி பண்ணிட்டு மடியில் நல்லா ரிலாக்ஸாக சம்மணம் போட்டு உட்காந்துக்கணும். பத்மாசனத்தில் உட்காந்துட்டு எந்த சவுண்டும் பாதிக்காதபடிக்கு ஒரு ரோஜா போய் ஒரு முல்லைப்பூ முத்திரம் நினச்சிக்கோங்க. நல்ல வாசனை இருக்கிற முல்லைப்பூ. அண்டு இது வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். முல்லைப்பூ எப்பவும் வச்சுக்கிறது மங்கல்ய பொருள் மாத்திரம் இல்லை, பொண்ணு உபயோகிக்கிற எல்லா பொருளுமே அவள் உடம்புக்கு தேவையான எல்லாம் தான் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்கிறது. மஞ்சள் பூசிக்க சொல்கிறது ஆன்டிசெப்டிக்கு, குங்குமம் வச்சுக்க சொல்கிறது ப்ளட்டு செல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். உடம்புல அனீமிக் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெட் கலரு எப்போவுமே பார்த்துட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த ப்ளட்டு ஊறும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. மெட்டி போட்டுக்கிறது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அது வராமல் இருக்கிறதுக்கு. அது மாதிரி பூ வச்சுக்கிறது நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். பின்ன இந்த மாதிரி ஃபேஸ் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிறது முகம் வந்து கொஞ்சம் ஏஜ் லுக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்போர்டு மோஷன் இப்படி பண்ணலாம். மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். இந்த 2 நாட் இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த நாட்டில் வந்து ஒரு சின்ன குழி இருக்கும். அந்த இடத்துல கன்ஜஷன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கிராம்பு 2 கிராம்பு எடுத்து கோகோனட் ஆயிலில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி அதை பஞ்சில் தொட்டு இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு வந்து லைட் ப்ரெஸ் கொடுக்கலாம். நம்ம ஃபேஷியல் கூட இப்படி வந்து இங்கே எண்ட் ஆகும், இப்படி வந்து இப்படி எண்ட் ஆகும். இது ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். உடனே இங்கே நல்லா வேர்க்கும். இங்கே இந்த இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வேர்ப்பு வழியாக வெளியில் வந்துடும். ஸ்வெட்டு வழியாக வெளியில் வந்துடும். வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. காரணம் மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது, நமக்காகத்தான் நம்ம வாழணும். வயசாகிட்டுனா எக்ஸ்பீரியன்ஸ் கூடுறது, அதுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்கள ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. மற்ற பிள்ளைங்க எல்லாம் சோம்பேறிப்பட்டுட்டு போகிற எல்லா வேலைகளையுமே செய்யறதுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சொல்கிறது யாருக்கும் பிடிக்காது, ஆனால் எல்லாரோட வேலையில் மட்டும் செய்யணும். நமக்கு ஒரு கை கால் வலிக்குதுன்னா யாரும் இந்த உதவி பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். டேக் கேர் யுவர் செல்ஃப். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் தலைவலி எல்லாம் போயிடும். குட் லக்.